அனைவருக்கும் வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்ட களுவாஞ்சிக்குடி குளை ஜீவனூற்றன்பின் கரம் அலுவலக பொறுப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். தற்போது எங்கள் கிளை அலுவலகத்தில் வந்து 2 பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆரி பயிற்சி, இன்னொன்று தையல் பயிற்சி. கிட்டத்தட்ட 2 பயிற்சிகளையும் வந்து கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் வந்து பயிற்சி பயின்று கொண்டிருக்கிறாங்க. 2 ஆசிரியர்கள் இருக்கின்றாங்க. தற்போது இந்த 2 பயிற்சிகளும் வந்து 1 மாதம் முடிவடையுது இன்றையோடு. ஆனால் மாணவர்கள் வந்ததை விட இந்த 1 மாதத்துக்கு பிறகு கடும் விருத்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அது என்னுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எல்லாரும் இப்போ பேசிக்கை தாண்டி அவங்களோட ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து நிறைய ஒர்க் செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தையலில் வந்து கிட்டத்தட்ட சாரி ப்ளவுஸ் கடைசியாக இன்றைக்கு நடக்க போது. யூனிஃபார்ம் தைச்சிருக்கிறாங்க, ஸ்கர்ட் தைச்சிருக்கிறாங்க, டொப் தைச்சிருக்கிறாங்க, பலதரப்பட்ட ஆடைகளை தைச்சி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆரி பேக்லேருந்து பேசிக்கிருந்து இப்போ அட்வான்ஸை தொடுற அளவுக்கு ஆரிவேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது 2 டீச்சர்ஸ்மாரும் வந்து உண்மையிலே மாணவர்களோட நல்ல அப்ரோச், நல்ல அணுகுமுறை, அவங்க டீச் பண்ணுற விதமும் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் பிள்ளைகள் வந்து அதை இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஜீவனூற்றன்பின் கரம் வந்து எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களோட களுவாஞ்சிக்குடி கிளையில் வந்து அலுவலக ஓப்பன் பண்ணினது வந்து உண்மையிலே எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. நிறைய ஏழை பிள்ளைகள் வந்து கல்வியை பயின்றுட்டு நிறைய கஷ்டப்பட்டது, காசு இல்லை, எல்லாத்துக்கும் போனாலும் பணம் தேவை கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. உண்மையில் இதை வந்து இலகுவாக இது செய்கிறதால நிறைய தூரங்கள் வெள்ளாவளி இருந்து வராங்க, ஆயித்தியமில் இருந்து வராங்க, இப்படி களுவாஞ்சிக்குடி, தேத்தாத்தீவு, கல்மன், இப்படி பலதரப்பட்ட ஏரியாவில் இருந்து வாரத்தால் எங்களோட ஜீவனூற்றன்பின் கரம் இன்னும் வந்து ஓங்கி வளரும்ன்றது வந்து அந்த தனிப்பட்ட கருத்து. ஆகவே உண்மையிலே எங்களுடைய ஸ்தாபகர், எங்களோட சகோதரர், எங்களோட ஜெஜீவண்ணாக்கும், எங்கள் சகோதரி எங்கள் தயாளினி மிஸ்ஸுக்கும், அடுத்தது எங்களுடைய ஜீவனூற்று அலுவலக உத்தியோகஸ்தர்கள், எங்களோட சகோதரிகள் அனைவருக்கும், அடுத்தது இந்த பயிற்சியினை ஊக்குவிப்பு செய்கிறதுக்கு பொன்சஸ்மார், அதாவது அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் என்ற தனிப்பட்ட சார்பிலும், எங்கள் மாவட்டம் சார்பிலும், எங்களோட மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி.